ஹாய், வெல்கம் பேக் டு மிக்ஸ் மீடியா சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ரூம் டூர் பார்ட் 3 பார்க்க போகிறோம். அதில் கிராஃப்ட் சப்ளைஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம அன்றைக்கி பார்த்ததோட பேலன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட அதில் சின்ன சின்ன திங்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் முக்கியமாக நமக்கு மெயினாக தேவையான திங்ஸ்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இது வந்து இந்த டிசைன் பேப்பர் தான். இது வந்து கிராஃப்ட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 12:12 இன்ச் நல்லா பெருசாக வரும். A4 சைஸ்னால் இந்த அளவு தான் இருக்கும். இது அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் அந்த மாதிரி ஷீட்டு. அதுக்கப்புறம் கலர் ஷீட்ஸ், இந்த மாதிரி கலராக இருக்கிற ஷீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசைனர் ஷீட். இது ஃபுல்லாக சில ஐட்டம்ஸ் இருக்குது. நான் அப்பப்போ குப்பையெல்லாம் தூக்கி போடுறேன், நான் காமிக்கலன்னு நினச்சிக்காதீங்க. அது வேஸ்ட் தான் வீடியோ காமிக்கிறது, உங்களுக்கு எந்த யூஸும் இருக்காது. நான் வந்து இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பீட்ஸ் காமிச்சேன்ல, அப்படியே வரிசையாக வரல, அந்த மாதிரி இது வந்து பட்டன்ஸு அப்படியே வரிசையாக வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ஐட்டம். இது அந்த பீட்ஸ்லேயே வந்து இது வந்து சில்வர் கலரில் இருக்கும். இதுவுமே நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டேக்ஸு. நம்ம சில நேரம் வந்து கிராஃப்ட் பண்ணுறப்போ அங்கே கேப் வரும். ஸோ வந்து அதை க்யூட்டாக ஃபில் பண்ணோன்னா இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து கட் பண்ணி ஓட்டிட்டோன்னா அந்த கேப்ஸ் எல்லாம் க்யூட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி டிசைனர் ஷீட் வந்து எங்கிட்ட நிறையா இருக்குங்க. நான் வந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட இவ்வளோ ஷீட்ஸ் இருக்குது. சும்மா காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இது ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது தெரியாமல் எனக்கு வந்துருச்சு. இது இந்த மாதிரி இது க்யூட்டாக இருக்குல்ல. இது வரைக்கும் எனக்கு வாங்கினதுலேயே இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் இந்த பேப்பர் பேக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேப்பர் பேக். இதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு மாதிரி மெட்டீரியலாக இருக்கா. அடுத்தது ஒரு மாதிரி மெட்டீரியலாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய உள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது யூஸ் ஆகாது பெருசாக. பட் இதில் ஒரே பேக்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து இந்த மினியான் தீமுக்கு தேவையான பேக்கு. இதுவும் கலர் ஷீட்ஸ் தான். நிறையா கலர்ஸ் பேலன்ஸ் இருக்கிறது. ஓரளவுக்கு காலி ஆகிடுச்சு எல்லாமே. இது ஒன்று. இது வந்து இந்த வாட்டர் கலர் மாதிரி. இதில் இருக்கிற ஒவ்வொரு ஷீட்டும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். இதுவும் எனக்கு பிடிக்கும். இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் இந்த மாதிரி ஒரு ஷீட் இன்னும் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம இப்போ தேடுறதுல மேபி வரலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மிச்சம் வச்சுருக்கிறேன். நிறைய வேலை இருக்கானா இதுக்கு இன்னும் முடிக்கணும். அது அவ்வளோ குடும்பம் இருக்கானான்னு தெரியல. அப்புறம் இது ஒன்று இருக்குது, கேவலமாக தான் இருக்குது. ஓகே, இது வந்து இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் எல்லாமே இருக்குது. நார்மல் ஃபோம் ஷீட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி என்கிட்ட கொஞ்சம் ஃபோம் ஷீட்ஸ், இந்த கவர் ஃபுல்லாக ஃபோம் ஷீட் இருக்குது. இது வந்து நான் வாங்கலை, கொடுத்தாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இதெல்லாம் வந்து பெரிய ஷீட், அந்த கிஃப்ட் ராப்பிங் ஷீட் மாதிரி பெருசாக வரும். அந்த மாதிரி ஷீட் அது. இன்னும் கூட கொஞ்சம் வந்து இந்த ஃபோம் ஷீட்லாம் இருக்குது, கலர்ஸ். ஆமாம், இது எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பழைய ஐட்டம். ஆனால் அப்போ வந்துட்டு இந்த இன்விடேஷன்லாம் கூட எடுத்து வைப்பேன். அதனால் ஓகே, இதை கட் பண்ணிக்கலாம், அதை கட் பண்ணிக்கலாம்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவேன். ஆனால் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது ரொம்ப பழைய ஐட்டம். கொஞ்சம் காலி ஷீட்ஸ் குப்பை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில டேக்ஸ் பேப்பர் பேக்ஸ்.
இந்த மாதிரிலாம் இருக்கும். சின்ன சின்ன ஷீட் இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்கிராப் புக் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ஒரிகாமி ஷீட்ஸ். அதுக்கப்புறம் இந்த கவரில் வந்துட்டு நானே செஞ்ச ஒரு டேக்ஸ் ஷீட் கிட்டு மாதிரி இதில் நிறையா இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதெல்லாம் ஒரே டைமாக எனக்கு பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டானது. அண்ட் இதில் வந்துட்டு என்னோடய பிராண்ட் லோகோ ஸ்டிக்கர் கொஞ்சம் பேலன்ஸ் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிற பேலன்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த சார்ட் ஐட்டம் எல்லாம் வெட்டிட்டு ரொம்ப பெரிய பீஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்குவேன். மூடு இருந்தால் வைப்பேன், இல்லைன்னா வைக்க மாட்டேன். அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் மாதிரி 1 டைம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி இது ஒரு சைஸ் ஆஃப் ஹார்ட்டு, இது ஒரு சைஸு, எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மாதிரி நிறையா நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்பயுமே அதிலேருந்து ஏதாவது டெம்ப்ளேட் எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி ஹலோ கிட்டி ஸ்கிராப் புக்கு, குட்டி ஹார்ட் தான் நிறையா இருக்கும். இது வந்து டாக் மாதிரி செய்கிறது. இது வந்து குட்டி ஹலோ கிட்டி. அது போக பேலன்ஸ் எல்லாமே ஹார்ட் தான் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் காமனாக அதுதான் செல் ஆகுது அப்படிங்கிறனால நிறைய டெம்ப்ளேட் இருக்குன்னே தெரியாமல் சில டைம் டெம்ப்ளேட் எடுத்து வச்சுக்கேன். அவ்வளோதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஓகே. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து உள்ளன் கலெக்ஷன் இருக்குது, நிறையா இருக்கும் உள்ளன்ஸ். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக உள்ளன்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு சின்ன பிள்ளையாக 7th 8th இருக்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போது ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து கூட பின்னிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உள்ளன் த்ரெட்டில் வந்து ஸ்வெட்டர் செய்கிறது, ஸ்கார்ஃப் செய்கிறது, அதை மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஆரம்பித்தது தான் இது. ஆனால் நிறைய உள்ளன் இருக்குது. எனக்கு உள்ளன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ கூட என்னோடய ப்ராஜெக்ட்லலாம் யூஸ் ஆகிற ஒரு பொருள். இது வந்து பேப்பர் டேப். இது வந்து யூஸ் ஆகுறது வந்து இது ஆர்டிஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பேப்பர் டேப்ஸ் இந்த மாதிரி ஒரு இதுதான் உங்களுக்கு தெரியுமே, நான் ஏன் பிரித்து காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேப் இருக்குது. இது எப்படின்னா டபுள் சைட் டேப் தான், பட் போமுக்கு பதிலாக செல்லோ டேப் மாதிரியே இருக்கும். அது டபுள் சைட் டேப் தான், கிளியராக இருக்கும். நம்ம ஒட்டிட்டு திருப்பி இந்த ஒயிட் ஷீட்டை வந்து பிரித்து எடுத்துடணும். அந்த மாதிரி செல்லோ டேப்பு. நிறைய ஃபெவிகால் இந்த மாதிரி நிறைய ஒரு 4 ஃபெவிகாலுக்கு நிறைய டப்பா வந்து காலி பண்ணி தூக்கி போட்டாச்சு. ஸோ இருங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இது வந்து அந்த கேக் டெக்கரேட்டிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்குள்ள மிஷின். இது வந்து கொஞ்சம் பழைய மிஷின், எங்கள் பாட்டி யூஸ் பண்ணது. அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ், ஏன்னா பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னனால எங்கள் பாட்டி சரி இதெல்லாம் வச்சு நீ போய் டெக்கரேட் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து இந்த குவில்லிங் பேப்பர் வச்சு தான் அந்த இயரிங்ஸ் செய்வாங்க. இது வந்து இந்த கிளிட்டர் பென். இது ஐயோ த மோஸ்ட் ஹேட்டட் ப்ராடக்ட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஏன்னா இது வந்து வேலையே செய்யாது, ஆனால் ஆசையாக இருக்கும். அதை பார்க்குறப்போ என்னமோ ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். வேலை செய்யாதா அப்படிங்கிற மாதிரி. நான் 2-3 தடவை அதை வாங்கிட்டேன் சின்ன பிள்ளையில. ஏமா அந்த இதுதான் மிச்சம். க்ளூ தனியாக ஓடும், கிளிட்டர் ஒரு இடத்துல நிற்கும். தயவு செஞ்சு வாங்காதீங்க. இது ஆக்சுவலி குப்பை தான். நான் ஏன் வச்சுருக்கேன்னு தெரியல. இது யூஸ் பண்ணல, அந்த கம்மெல்லாம் காஞ்சிருச்சு. பல வருஷம் முன்னாடி வாங்கினது. உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதை க்ளீன் பண்ணி போடணும் போல இருக்குது. இது இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு எதுக்கு இருக்குதுன்னு தெரியலை. இது வந்து குட்டி குட்டி பாம்பாம். இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். நான் பெருசாக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். இது குட்டி குட்டி பாம்பாம் தான்.
தென் அகெயின் புல்லிங் பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஷீட், இந்த மாதிரி கிளாஸ் ஷீட்லாம் இதெல்லாம் வந்து இந்த ஷேக்கர் கார்டெலாம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு டிசைனரி ஷீட், இந்த கலைக்க வேணான்னு பார்த்தேன், பட் உங்களுக்கு எப்படி காட்டாமல் இருக்கிறது, ஓகே நான் கொஞ்சோண்டு காட்டுறேன். இந்த மாதிரி இது வந்து பொக்கே ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது நல்லாயிருக்கு, வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். நல்லாயிருக்கு, எனக்கு அந்த ஷீட் ரொம்ப பிடிச்சிருக்கு. எதாச்சியாக நான் ஏதோ வாங்க போய் பக்கத்தில் இருக்கவங்க பொக்கே ஷீட் வேணுங்க அப்படின்னாங்க, பார்த்ததும் நல்லாயிருக்கு, நம்மளுக்கு நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் பேப்பர், இது சும்மா அங்கங்கே கிடைக்கிறதுலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எம்போஸ் கிட்டு. இந்த பர்ச்சேஸ் ஆக்சுவலி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது எப்படின்னா நான் பார்க்குறேன், இதோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு இதில் வந்து பள்ளமாக இருக்கும், ஒரு இதில் மேடாக இருக்கும். இதுக்கு நடுவில் பேப்பர் வச்சு நம்ம இப்படி ஒரு ப்ரெஷ் கொடுத்தோம்னா அந்த இப்போ இதில் ட்ரீ இருந்ததா, அந்த ட்ரீயோட அச்சு வந்து அதில் விழுகும். அந்த மாதிரி ஒரு இது எனக்கு இது பிடிக்கவே இல்லை எனக்கு, ஏன்னா அது யூஸே இல்லை. இந்த மாதிரி இதில் ஒரு 4 ஷேப்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது வந்து என்னோடய ரீசெண்டாக நான் பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இருக்குது. கஸ்டமர்ஸ் இன்னும் வாங்கலை, நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து பேப்பர் கட்டிங், இது மாதிரி இதில் பிளேடு இருக்கும், இதை அப்படியே ஸ்லைட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒன்று. தென் வந்து இங்கே பேப்பர் பேக்ஸ், அந்த பெருசாக காமிச்சலாம் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. தென் இதெல்லாம் வந்து கிஃப்ட் ரேப்பிங் ஷீட், டிசைனர் கிஃப்ட் ரேப்பிங் ஷீட்டு, இதுவும் அந்த மாதிரி ஷீட் தான். அப்புறம் சார்ட்டு, இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் என்னோடய சார்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த இது அந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அந்த பேப்பர் வைக்கிறதுக்காக அது கொடுத்தாங்க, அதில் கூட சார்ட் தான் இருக்குது. எனக்கு இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கு கொடுத்த எல்லாமே அதுக்கு யூஸ் ஆனிச்சோ இல்லையா, எனக்கு இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆச்சு. பேலன்ஸ் இருந்துச்சு. இது வந்து என்னோடய சிசர், இது வந்து ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு சிசர் தான் நான் அப்போலேருந்து யூஸ் பண்ணுறேன், என்னோடய ஃபேவரட் சிசர். நல்லா தான் இருக்கும். இது 90 rupees ஒன்றும் போது தான், பட் ஒர்த் ஃபார் த ப்ரைஸ். தென் வந்து இது ஒரு டிராஃப்டர் ஸ்கேல், ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்பீங்க. இது ஒன்று இருக்குது, 2 இருக்குது என்கிட்ட. தென் இந்த பாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி, எதையாவது வச்சுட்டோன்னா இப்படி இழுத்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு பாக்ஸு. இதெல்லாம் என்னோடய ஃபோட்டோஸ், இக்னோர் பண்ணிடலாம். இது வந்து அந்த சிங்கிள் ஹோல் பஞ்ச். இது வந்து இந்த நெயில்ஸ் எல்லாம் இருக்கும், குட்டி குட்டி நெயில்ஸ். இது வந்து அந்த ஸ்ட்ரிங் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த நெயில்ஸ். இதெல்லாம் ஆக்சுவலி பண்ணேன், வெயிட் நான் பார்க்குறேன் உங்களுக்கு. இதுதான் பண்ணேன், பட் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த நெயில்ஸ் எல்லாம் அடிக்கிறது. மேபி ஹேமர் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். எல்லாம் உடையுதுராப்பா. இது வந்து இது பேர் என்ன சொல்லுவாங்க, இடுக்கியா? இல்லையே, இதுக்கு பேர் எனக்கு தெரியல. டபுள் சைட் டேப்பு, அதுக்கப்புறம் காம்பஸ் எல்லாம் இருக்குது, மேக்னெட்டு, பின்னு. இது வந்து ஒயிட் கலரில் எழுதக்கூடிய பென்னு, எழுதுனா ஒயிட் கலரில் எழுதும். வேறு ஸ்டாப்லர் இருக்குது. இது ஒரு முக்கியமான டூல் ஒன்று இருக்குது. இது வந்து இந்த உள்ளன்னு சொல்லிட்டு இருந்தால நான் வந்து இந்த மாதிரி ஸ்வெட்டர் பின்னுவேன், அதெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணுற க்ரோஷா ஊசின்னு சொல்லுவாங்க அது. இது வந்து நான் இப்போ வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் இப்போ வந்து இந்த ஸ்கோரிங்க்கு யூஸ் பண்ணுவேன். லைக் இப்போ நம்ம ஏதாவது வரையணும், அந்த சார்ட்டில் வரையணும்னா நம்ம பென்சிலில் அந்த மாதிரி வரைஞ்சோம்னா அதை அழிச்சா கூட அந்த தடயம் தெரியுது, அந்த பென்சில் இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும். ஸோ நான் இதை வச்சு இப்படி அழுத்தி போட்டேன்னா அந்த அச்சு மாதிரி வந்துடும், அதை வச்சே ஃபுல்லாக வரைஞ்சிடும். அந்த மாதிரி ஒன்று, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னோட இதில். பாப்புல கொஞ்சம் பேலன்ஸ் செஞ்சு அதான் காமிச்சிடலான்னு பார்த்தேன். இது வந்து இந்த டாய்லீஸ்ன்னு சொல்லுவாங்க, டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான். கிராஃப்ட் டெக்கரேஷன், வுட்டன் ஹார்ட்ஸ் டெக்கரேஷனுக்கு தான். குட்டி டெடி பியர், இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் எல்லாம் கடைசியாக ஒரு குட்டி பாக்ஸ் வைக்கிறதுல அதுக்குள்ளே இந்த மாதிரி வைக்க சொல்லி யாராவது கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த ஜம்கின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்லாம் செய்வோம்ல, அதுலேயே வந்து
இப்போ டிசைனாக கலர்ஸாக நிறைய வருது. இதெல்லாம் இப்போ கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு மெட்டீரியல். இது யூஸ் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் பண்ணுற கிராஃப்டெல்லாம். தென் வந்து இந்த மாதிரி சிலது டெக்கரேஷன்ஸ் தான் எல்லாமே. இது வந்து இந்த பவு மாதிரி வரும். இது டெக்கரேஷனுக்கு தான் இது எல்லாமே. இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் கொஞ்சம் இது எல்லாமே இந்த பவு. தென் இந்த மாதிரி இது வந்து இந்த டேசல்னு சொல்லுவாங்கள்ல, மல்டி கலர் டேசல் டெக்கரேஷனுக்கு. இது என்ன இருக்குது அகெயின், இது ஒரு டெக்கரேஷன். இந்த ஜிகினா இருக்குது, ஜிகினாலே நிறைய கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கிளிப் இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இதோட வந்துட்டு என்னோடய கிராஃப்ட் சப்ளைஸ் ஹால் வந்து முடியுது. ஹோப் தட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.